ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பட்ஜெட்டின் போது இந்தியாவின் மொத்த செலவு எவ்வளவு தெரியுமா? இவ்வளவு கம்மியாக இருந்துச்சா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஜூலை 24 அன்று இந்தியாவே ஒன்றிய நிதி அமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தது. இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இடைக்கால பட்ஜெட் என்பதால் சற்று வித்தியாசமாக உள்ளது. இதுவரை இந்தியா 77 வழக்கமான பட்ஜெட்டுகளையும் 14 இடைக்கால பட்ஜெட்டுகளையும் கொண்டுள்ளது. மொத்தத்தில் 91 யூனியன் பட்ஜெட்டுகள் இன்று வரை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இந்த ஆண்டு 92வது யூனியன் பட்ஜெட் ஆகும். பட்ஜெட் என்ற சொல் மத்திய ஆங்கில வார்த்தையான போகெட்டிலிருந்து பெறப்பட்டது. இது மத்திய பிரெஞ்சு போகட்டிலிருந்து வந்தது. அதன் அர்த்தம் தோல்பை என்பதாகும். குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் இந்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதி அமைச்சரின் பட்ஜெட் உரை பொதுவாக 2 பகுதிகளை கொண்டது. பகுதி ஏ நாட்டின் பொது பொருளாதார ஆய்வை கையாள்கிறது. பகுதி பி வரி விதிப்பு முன்மொழிவுகளுடன் தொடர்புடையது. இந்தியாவில் 1860ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து பிரிட்டிஷ் அரசிடம் பட்ஜெட் அறிமுகப்படுத்தது. முதல் இந்திய பட்ஜெட்டை ஜேம்ஸ் வில்சன் பிப்ரவரி 18, 1869 அன்றுதான் சமர்ப்பித்தார். திரு வில்சன் இந்திய வைஸ்ராய்க்கு ஆலோசனை வழங்கிய இந்திய கவுன்சிலின் நிதி உறுப்பினராகவும் இருந்தார். அவர் ஒரு ஸ்காட்டிஷ் தொழிலதிபர், பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் த எக்கனாமிஸ்ட் மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியையுமே நிறுவினார். சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் பதவியானது தொழிலதிபர், கொச்சி மாநிலத்தின் முன்னாள் திவானும் இளவரசர்கள் சபையின் அரசியலமைப்பு ஆலோசகருமான சர் ஆர்.கே. சண்முகம் செட்டிக்கு வழங்கப்பட்டது. அவர் பிரிட்டிஷ் சார்பு நீதி கட்சியில் உறுப்பினராக இருந்தார். சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் பிரிவினை மற்றும் கலவரங்களின் பின்னணியில் நவம்பர் 26, 1947 அன்று திரு சண்முகம் செட்டியால் தாக்கல் செய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் பட்ஜெட் 171.15 கோடி பட்ஜெட் வருவாயை இலக்காக கொண்டது. மேலும் இந்த ஆண்டுக்கான மொத்த செலவு 197.29 கோடி என மதிப்பிடப்பட்டது. ஆர்.கே. சண்முகம் செட்டிக்கு பிறகு ஜான் மத்தாய் பதவியேற்றார். 1949 to 50 திரு மத்தாய் மிக தெளிவான பட்ஜெட் உரையை ஆற்றினார். ஏனெனில் அவர் அனைத்து விவரங்களையும் உறுப்பினர்களுக்கு படிக்க வேண்டாம் என முடிவு செய்தார். அனைத்து விவரங்களுடன் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. பின்னர் பணவீக்கம் மற்றும் பொருளாதார கொள்கைகள் குறித்து ஒரு சிறிய விரிவுரையை வழங்கினார். இது உண்மையில் ஒன்றுபட்ட இந்தியாவுக்கான முதல் பட்ஜெட் ஆகும். ஏனெனில் இது முன்னாள் சமஸ்தானங்களுக்கான நிதிநிலை அறிக்கைகளை உள்ளடக்கியது மற்றும் திட்ட கமிஷன் உருவாக்கம், 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவது பற்றிய மிகப்பெரிய செய்தியாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.